ஓம் நமக் சிவாய. கரூர் அஷ்டோபாக்கி லக்ஷ்மி அன்பான வணக்கங்கள். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இது ஜோதிட சம்பந்தமான ஒரு சேனல். இந்த சேனலில் அடுத்தடுத்து ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகள் வர இருக்கிறது. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தருவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது சம்மந்தமான பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரனின் காரகத்துவங்களை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். சந்திரனை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். சந்திரன் அப்படின்னாலே முதல்ல அவர் ஒரு பெண் கிரகம். அவர் மனதிற்கு காரகர், மாதுர்காரகர் அப்படின்னு அழைக்கப்படுறார். சூரியன் எப்படி பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரோ அதுபோல் சந்திரன் மாதுர்காரகன் என்று அழைக்கப்படுறார். மாதுர் அப்படிங்கிறது தாய். நம் உறவுகளில் தாயை குறிக்கக்கூடியவரும் சந்திரனே. தாய்க்கு சமமான அக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சகோதரி, அவரை குறிக்கக்கூடியவரும் சந்திரனே. திருமணமான ஒரு பெண்ணுக்கு மாமியாரை குறிக்கக்கூடியவரும் சந்திரனே. அப்போது சந்திரன் அப்படிங்கிறவர் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம். சந்திரனை வைத்துத்தான் நம்மளுடைய ராசியை நாம் நிர்ணயம் செய்கிறோம். நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய ராசியையும் நம்மளுடைய தசா காலங்களையும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்போது சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சந்திரன் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 27.5 நாட்கள் தான் எடுத்துக்கிறாரு. மற்ற கிரகங்களை காட்டிலும் சந்திரன் ஒரு ஸ்பீடான கிரகம். சீக்கிரமாக சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவருடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களும் அவருடைய கதிர்வீச்சுகளில் பிறக்கிறவங்களும் சந்திரன் நல்லா இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கவங்களுக்கும் உச்சம் பெற்றவங்களின் நிலைமையில் இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ஸ்பீடாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க. கோபம் கொள்றவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரம் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. பாசம், அன்பு, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, நிலைத்த தன்மை, அதே போல் நிலையற்ற தன்மைக்கும் காரகர் சந்திரன் தான். அதாவது சந்திரன் வளர்பிறையில் ஒரு மாதிரியும் தேய்பிறையில் ஒரு மாதிரியும் செயல்படுவார்னு நம்ம சொல்லலாம். வளர்பிறையில் இருக்கும் பொழுது அவருடைய செயல்கள் அனைத்தும் நேர்மையான சிந்தனை கொண்டதாக இருக்கும். தேய்பிறையில் இருக்கக்கூடியவங்க நேர்மையற்ற செயல்பாடுகளும் கொஞ்சம் ஒழுக்கக்கேடு உள்ள செயல்பாடுகளும் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இரவுக்கு காரகர் சந்திரன் தான். நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும்னாக்கா அதுக்கு முழுமையாக சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒழுக்கம், நமக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கணும்னாக்கா சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பக்குவமான ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு பக்குவமான ஒரு பெண் அப்படின்னாக்கா சந்திரன் நல்லா இருக்கணும். ஈஸியாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கணுன்னாக்கா சந்திரன் நல்லா இருக்கணும். இது எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெளிவானத செயல்பாடுகளாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அப்போது சந்திரன் எந்தெந்த இடங்களை வகிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீர்நிலைகள் அனைத்துமே சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளது தான். குளம், குட்டை, ஏரி, கிணறு, ஆறு, கடல், இது அனைத்துமே சந்திரனின் இடங்கள் தான். அவருடைய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, தானியங்கள் அனைத்தும் சந்திரனுடையது தான். பச்சரிசி சந்திரனுடையது தான். தானிய கிடங்குகளும் சந்திரனுடையது தான். அதே போல் குங்குமம், சந்தனம், பூக்கள், நல்ல வாசனையான பூக்கள், வெண்மை நிறம் கொண்ட பூக்கள் அனைத்துக்குமே சந்திரன் தான் காரகராக வகிக்கிறாரு. பருவம் அடைந்த பெண், அதுக்கும் சந்திரனே காரகர். அப்போது சந்திரன் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கார், ஒரு ராசி கட்டத்தில் நல்லா இருக்காருனாக்கா அவங்களுடைய முகமே பொலிவு பெற்றதாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்களா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். மேதாவித்தனம் உள்ளவராக பேசுவாங்கன்னு எடுத்துக்கலாம். நல்ல நிலையான பேச்சு உடையவராகவும் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட பேச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது சந்திரனின் உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் பொருட்கள் அனைத்துமே சந்திரனுடையது தான்.
தயிர், வெண்ணெய், நெய், பால், ஆடை இது எல்லாம் சந்திரனுடைய உணவுப் பொருட்கள் தான். காய்கறிகள் சந்திரனுடைய உணவுப் பொருள் தான். அன்றன்றைக்கு உருவாகி அன்றன்றைக்கு அழியக்கூடிய அனைத்து பொருட்களுமே சந்திரனின் பொருட்கள் தான். பழங்கள் சந்திரனின் பொருட்கள் தான். பல ரசங்கள், பல ரசங்கிறது ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது அனைத்துக்குமே சந்திரனின் பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது சந்திரன் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க எந்த மாதிரியான தொழிலை அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உணவுப் பொருட்கள் அனைத்துமே சந்திரனின் ஆதிக்கத்தில் வர்றதுனால உணவு சம்பந்தமான தொழில்கள் அவங்க செய்யலாம். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில்கள் செய்யலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களுமே இவங்க செய்யலான்னு சொல்லலாம். பெட்ரோல் பங்க் வைக்கலான்னு சொல்லலாம். தானிய விற்பனையாளராக இருக்கலாம். தானிய கிடங்குகள் வைக்கலாம். திருமண மண்டபங்கள் வைக்கலாம். அதே போல் நமக்கு இந்த உணவு சம்பந்தமான படிப்புகள் படித்து அது சம்பந்தமான தொழில்கள் இவங்க செய்யலாம். அப்போது ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க செய்யக்கூடாது. நிலையற்ற தன்மையோடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இவங்க செய்யலான்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த சந்திரனின் தொழிலை எடுத்து செய்யலாம். அப்போது சந்திரன் நல்லா இருக்கும் பொழுது இந்த தொழில்கள் அனைத்துமே அவருக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவருக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திரன் ஒருத்தருடைய வாழ்க்கையில், ஒருத்தருடைய ராசி கட்டத்தில் நல்லா இல்லை அப்படின்னாக்கா அவங்க மனக்குழப்பத்தோட ஒரு பைத்தியம் பிடித்த நிலையில் இருப்பாங்க. நிம்மதியான ஒரு உறக்கம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சந்திரன் வீக்காக